ஸோ நம்ம பிரைட் மஞ்சு இவங்களுக்கு இப்போ வந்து ரிசப்ஷன் புக் பண்ண போறோம். ஸோ மஞ்சுவோட நேட்டிவ் எதுமா? இங்க சென்னை தான். சென்னை தான். ஸோ எப்படி நீங்க எங்களை புக் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த திருவேற்காடு பிரைடல் புக்கிங்கே ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு இன்ஸ்டால எல்லாம். எப்படி புக் பண்ணா ஆக்சுவலி நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான், 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேரேஜ் இந்த ரூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க. ஸோ இங்கே தான் நம்ம பிரைடல் ரெடி பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு ஷார்ட் மணப்பெண்ணோட என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஜானிலாம் ஏதோ ட்ரீம்ல இருக்க மாதிரி இருக்கு. ட்ரீம்ல இருக்க மாதிரி? ஆமா. வை தெரியல என்னன்னு. யூ ஃபீல் ஹாப்பி? ரொம்ப நர்வஸ். அந்த ஃபீலே இல்ல. வந்து பீகாக் டாமினன்ஸ் தான்டா. ஸோ வந்து பீகாக் நல்லா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி கேட்டாங்க. இங்கே நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, எதுக்கு அவங்க அங்கிருந்து வர வைக்கிற, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியல. ஆனா வந்து 2 இயர்ஸாவே ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு அவங்க வீடியோஸ் மூலியமாவே. எனக்கு அவங்க வரேன்னு சொன்னோடனே எனக்கு வேற எதுவுமே தோணல. மேக்கப் பத்தி நான் கவலையே படல. சாட்டிஸ்ஃபைடா? 200% சாட்டிஸ்ஃபைட். ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இழந்த பழம் வந்து இந்த டிராஃபிக்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தது வந்து மிஸ்டர் கோபி ஃப்ரம் வியாசர்பாடி. சொல்லிட்டேங்க. டைம் 5:30. நாங்கள் கிளம்புறோம் ஹாஸ்டல்ல இருந்து. இல்லை கச்சு கச்சுன்னு தான் இருக்கும். பவர் பேங்க், ஏர்பாட்ஸ், அப்புறம் ஒரு அடிஷ்னல் ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாமா? Party leave from platform number 4 at the scheduled departure time of 6 hours 20 minutes. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம அகாடமியில் நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் நான் ப்ரைடல் ஒர்க்குக்கு கூட கூட்டிகிட்டு போவேன். பிகாஸ் ஒரு ரூஃப்குள்ள உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது வேறு, பட் ஆன் ஸ்பாட் அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுத்தே தான் ஆகணும். ஸோ நம்ம அகாடமியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஆடட் பெனிஃபிட். ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே ப்ரைடல் மேக் ஓவர் வேணும்னாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ. நாங்கள் உங்களோட இடத்துக்கே வந்து வி டூ தி ப்ரைடல் மேக்கப் அண்ட் என்னோட பெஸ்ட் வெர்ஷன் நான் எப்போவுமே வந்து கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பெரிய 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 ப்ளஸ் என்ன அப்படின்னா, லைவ் ஆடியோ கொடுத்துருக்கேன். அப்படியே அங்கே நடந்தது அப்படியே லைவ் ஆடியோ அன்கட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ப்ரைடல் மேக்கப் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஐம் ஸோ சாரி ஃபார் தேட். நிறையா கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஃபோன் சேஞ்ச். அண்ட் யாருக்கெல்லாம் ப்ரைடல் விளாக்ஸ் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் டேட்டில் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை திருவேற்காடு வந்து வந்திருக்கோம். இந்த திருவேற்காடு வந்து ஒரு இஷ்யூவே ஆச்சு இன்ஸ்டாகிராமில். ஸோ என்ன நடந்தது, எப்படி போனோம், அதெல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், இந்த விளாக் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா லைவ் ஆடியோ அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்து மணப்பெண்ணோட என்ட்ரன்ஸ். ஓகேவா? ஜானிலாம் 3 பேர் நல்லா தான் தெரிஞ்சுங்க. இந்த கட்டம் போதுமா? இந்த ரூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க. ஸோ இங்கே தான் நம்ம பிரைடல் ரெடி பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம பிரைட் மஞ்சு இவங்களுக்கு இப்போ வந்து ரிசப்ஷன் புக் பண்ண போறோம். ஸோ மஞ்சுவோட நேட்டிவ் எதுமா? இங்க சென்னை தான். சென்னை தான்.
ஸோ எப்படி நீங்க எங்களை புக் பண்ணீங்க? ஆக்சுவலி இந்த திருவேற்காடு பிரைடல் புக்கிங்கே ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு இன்ஸ்டால எல்லாம். எப்படி புக் பண்ணனா, ஆக்சுவலி நான் உங்களோட சப்ஸ்கிரைபர் தான், 2 இயர்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மேரேஜ்னா உங்களை தான் புக் பண்ணணும் இருந்தது, பட் வந்து பேக்கேஜ் அதெல்லாம் செட் ஆகும் அந்த ஐடியாஸ்லாம் இருந்தது எனக்கு. இன்ஸ்டால மெசேஜ் பண்ணோன்னே நீங்க ரிப்ளை பண்ணோன்னே எனக்கு த்ரில் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம புக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒர்க்கும் இருக்க போது. வில் ஸ்டார்ட். ஓகே, that's it. ஆமா ஆமா, அப்படிதான் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஸோ her skin is extremely dry, நல்லாவே ட்ரை. அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷீ இஸ் இன் நீட் ஆஃப் அ டியூவல் லுக். ஸோ என்ன பண்ணுறோன்னா ஹைட்ரானிக் ஆசிட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும் ஃபார் அ ட்ரை ஸ்கின். தட் ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் அ டியூவல் லுக் இன் ஒன் ஆர் அனதர் வே. இட் ஹெல்ப்ஸ். மைல்டு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு. குட்டி குட்டி மோல்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஆக்னியோட ஸ்கார்ஸ் இருக்குது. பிம்பிள் ஸ்கார்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஹைடிங் தட். அதாவது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இந்த ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த ஹைலைட்ஸ் வர நேரத்துல வீடியோ ஆஃப் பண்ணிடுவோம். டெம்பிள் மார்னிங் போகிறாங்க. ரெடி பண்ணிட்டு சுற்றிட்டீங்க போல. இல்லையே, லூசரில் இருந்துச்சா? பாதாம் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம் சிஸ்டர். நைஸ் நைஸ். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுல? நல்லா க்ளோ இருக்கு சிஸ்டர். நல்லா இருந்தாலுமே மார்னிங் நம்ம பார்க்கும்போது ஒரு க்ளோ இருக்கு. நைட் போட்டு பார்த்தா. ஸோ நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுறீங்களா? ஆமாம். நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ் சொல்லியிருந்தீங்க. கொஞ்சம் சோம்பேறி பண்ணிக்கலாம். Okay. Wow, the finish is awesome. Okay, right straight. வந்து peacock dominance தான்டா. ஸோ வந்து peacock நல்லா இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இது போட்டு சரி கொஞ்சம் வெளில அப்படியே காமிக்கும்.
ஏதோ ட்ரீம்ல இருக்க மாதிரி இருக்கு. ட்ரீம்ல இருக்க மாதிரி. ஆமா. Why? தெரியல என்னன்னு. You feel happy? ரொம்ப நர்வஸ் அந்த ஃபீலே இல்லை. Okay. நமக்கு தான் மேரேஜ் நடக்கிறா அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. இல்லை ஆசைப்பட்ட மாதிரி நீங்கள் வந்துட்டீங்களா, நல்லா இருக்கு. Thanks so much. கம்ஃபர்டபுளாக இருக்கு சார். Thank you. ரொம்ப பாசிட்டிவ் வைப் வேறு நிறைய இருக்கு எனக்கு. Thank you so much. நோட் பண்ணுங்கடா. ஜிக்ஸாக்கா நூல் இருக்கு மேம் பேசுறீங்க. இதுவே ஓகே. ஏன் நீங்க கட்டிட்டு வந்துட்டு தான் கேட்டேன். நீ வேண்டாம் சொல்ற, சும்மா ஒரு முடிச்சுதான் பிடிச்சிருந்தேன், அப்படியே எடுத்துருப்பேன். சொல்லுங்க. So Manju? Manju satisfied? 200% satisfied. Happy? ரொம்ப happy. Thank you. கேட்டாங்க இங்கே நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, எதுக்கு அங்கிருந்து வர வைக்கிற, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியல, ஆனா வந்து 2 இயர்ஸாவே ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு அவங்க வீடியோஸ் மூலியமாவே. எனக்கு அவங்க வரேன்னு சொன்னோடனே எனக்கு வேற எதுவுமே தோணல, மேக்கப் பத்தி நான் கவலையே படல, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பர்சன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் கொண்டு போய் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணுமா? சுரேஷ் ராஜா இருக்கார்ல, அப்படி எல்லாரும் கண்டுபிடிச்சோம். ரோஜா ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் நேம் இது? இந்த அளவுக்குலாம் அரசியல் தெரியாது. அவர்னால தான் கொஞ்சம் மினிஸ்டர் முதல்ல எம்எல்ஏ வந்தாங்க. வேற யாரும் அந்த மாசியில் இருக்காங்க இந்த மாதிரி ஹீரோயின்ஸ்? இந்த டாக்ஸி டிரைவரே ஆஹா கொங்கு தமிழை கேட்டு எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பாஷையை நான் இன்னைக்கு கேட்பேன். பேசுவேன்.
டார்லிங்ஸ், என் பிரைடோட ஹேரை பாருங்க. என்ன டென்சிட்டி, என்ன ஒரு வால்யூம், என்ன ஒரு லென்த்னு பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரெப் பண்றதுக்கு. ஆனா ஷீ இஸ் சோ கிஃப்டட். பொறாமையா இருக்கு. ஹலோ மாமி, மல்லிப்பூ இருக்கா மாமி? யார்கிட்ட கொடுத்தீங்க? சரி, எனக்கு ஒரு மரம் தாங்க. டக்குனு முடிக்க வேண்டிய டேக்ஸ் வித்தா அப்படியே டக்குனு போயிடும். அது குறிக்கிறது அப்படியே திருப்பி வாங்க அப்படியே அந்த திருப்பி அந்த சென்டர் பண்ண அப்படியே லைட்டா அப்படியே ஷாப் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வர லைட் ஐ பால் மட்டும் இங்கே மேலே பார்ப்பாங்க. இது லைட்டாக பாருங்க. அப்படியே லைட் லைட் கண்ண முடியல இப்போ தரணும். போட்டுட்டு எடுத்துட்டீங்களா? சுவை எடுத்துட்டோம். இந்த ஆங்கிள் மட்டும் அப்படியே லைட் பாருங்க. கண்ண முடுங்க. நான் சொல்லும் போது அப்படியே லைட் மட்டும் பாருங்க. ஓகே, அப்படியே லைட் பாருங்க. இந்த நெக்லஸ் வந்து சாரி விசிபிளாக இருக்கும்போது போடுறான். இல்லை ஃபர்ஸ்ட் அது போட்டுருக்கோம். அடுத்தது இல்லை. ஆமாம், இங்கே டைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா? கைக்கு இந்த சைடு ரைட் சைடு ஆமாம். இப்படி மேலே வைக்கல. இன்னும் ஃப்ரெண்டில் வாங்கிக்கலாம். பார்த்து ஏன்னா இதில் கவலை வச்சிடாத, ஊசியெல்லாம் சொல்லுங்க. ஓகே ஓகே. நானும் ஷார்ட் பண்ணியிருப்பாரு. லஷ்டிக் வேணும்னா ஓகே. கேமரா பார்க்காதீங்க.
ஜஸ்ட் ரேண்டமாக இங்கே லுக் பண்ணுங்க. அப்படியே செக் ரைட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரெடியா? ஒட்டியான பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரைட் வரணும். இப்படி ஸ்ட்ரைட் ஆகணும். இந்த சைட் கொஞ்சம் இறக்கி. அண்ட் வெல்கம் போல் 2 மினிட்ஸில் சாரீ சேஞ்ச் பண்ண சொல்லி செகண்ட் சாரீ கொடுத்தாங்க, விச் இஸ் கூறப்பட்டு. அண்ட் அதுக்கு வந்து தலை ஜட அலங்காரம் வந்து இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே குளிச்சிடலாம் அப்படின்னு போனேன், ஏன்னா கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கிறக்காக. பட் எனிவே நாங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக அவங்கள ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு வந்து போனோம். மண்டபத்துலேருந்து ரொம்ப 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 பக்கம் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஸோ உண்மையாக சொல்கிறேன், சச் அ பவர்ஃபுல் ஆரா அந்த கோயிலில் நான் வந்து ஃபீல் பண்ணேன். மெயின்லி தட் புத்து கோயில், அதாவது கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய புத்து கோயில். அண்ட் வந்து லெமன் மாலை வாங்கி சாத்தினேன். ஸோ எனக்கு இந்த கோயில் பற்றி இந்த உள்ளே இருக்க அம்மன் எந்த மாதிரி அவங்களோட உருவம் எதுவுமே எந்த ஐடியாவுமே இல்லை. பட் அவ்வளோ பிடிச்சது எனக்கு அந்த கோயில். நீங்களும் சென்னை போகிறீங்க, திருவேற்காடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து போங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வேணுங்கிறது பூஜை ஐட்டம்ஸ் அதெல்லாமே வாங்கிட்டு வி ஹேட் அ வெரி 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 குட் தர்ஷன். ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அண்ட் ரொம்ப நேரம் அந்த கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணோம், பிகாஸ் எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஹாப்பியாக ரூமுக்கு போயிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் திரும்பி வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ வரைக்கும் இந்த வ்ளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சாய்ராம்.